செம்மணி புதைகுழியில் இன்று புதிதாக 2 மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. இதற்கு மேலாக இன்றைய நாள் அகழ்வுகளின் போது அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருந்த 3 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான நிலையில் அந்த மனித புதைகுழி பிரதேசத்தில் நேற்று ஒரு சர்ச்சையினை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான எலும்புக்கூடு ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக இடுப்பிற்கு கீழ்ப்பகுதி இல்லாத நிலையில் அந்த எலும்புக்கூடு அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்று நடைபெற்றிருந்த அகழ்வு நடவடிக்கையின் போது அந்த எலும்பு கூட்டிற்கு அருகில், அதாவது இடுப்பிற்கு கீழ்ப்பகுதியில் ஒரு சவப்பெட்டியினை புதைத்ததற்கான அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை காலமும் நடைபெற்று வந்திருந்த அகழ்வு நடவடிக்கைகளில் இல்லாத ஒரு குழப்பமான நிலை இந்த சவப்பெட்டியை கண்டுபிடித்ததால் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சவப்பெட்டி தாட்டதற்கான அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த அகழ்வு நடவடிக்கைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்ப நிலை என்ன என்பது சம்பந்தமாகவும், இந்த சவப்பெட்டி தொடர்பில் முன்னெடுக்கப்பட இருக்கின்ற விசாரணைகள் எவ்வாறாக இருக்க போகின்றது என்பது சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இன்று சனிக்கிழமை 3ஆம் கட்டத்தின் 6ஆம் நாள் அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இன்றைய நாள் விடுமுறை நாள் என்ற காரணத்தினால் இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது அரை நேரமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் இந்த அரை நேர அகழ்வு நடவடிக்கைகளின் போது அங்கு ஏற்கனவே அடையாளப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பரிசோதனைகளுக்காக நீதிமன்ற கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலாக இன்றைய நாள் அகழ்வுகளின் போது புதிதாக 2 மனித எலும்புக்கூடுகள் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டிருந்த அந்த எலும்புக்கூடுகள் அந்த புதைகுழி வலயத்தில் வைத்தே சுத்தப்படுத்தப்பட்டு அகழ்ந்து எடுப்பதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில் நேற்று இந்த செம்மணி புதைகுழி வலயத்தில் ஒரு சர்ச்சையினை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு எலும்புக்கூடு ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக இடுப்பிற்கு கீழ்ப்பகுதி இல்லாத நிலையில் அந்த எலும்புக்கூடு அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த எலும்புக்கூடு சம்பந்தமான முழுமையான தகவல்களை நான் நேற்றைய வீடியோவிலே பதிவிட்டிருந்தேன். இவ்வாறான நிலையில் இன்று நடைபெற்றிருந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது அந்த சர்ச்சையினை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த அந்த இடுப்பிற்கு கீழ்ப்பகுதி இல்லாத நிலையில் காணப்பட்டிருந்த அந்த எலும்புக்கூட்டின் இடுப்பிற்கு கீழ்ப்பகுதியில் ஒரு சவப்பெட்டி புதைக்கப்பட்டதற்கான அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு சவப்பெட்டி எந்த அளவிற்கு இருக்குமோ அந்த அளவின் எல்லைகளில், அதாவது அந்த சவப்பெட்டியின் எல்லைகளில் ஆணிகள் இருப்பது இன்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில் அந்த சவப்பெட்டி தாட்பதற்காகவே அந்த எலும்புக்கூடு, அதாவது இடுப்பிற்கு கீழ்ப்பகுதி இல்லாத நிலையில் காணப்படுகின்ற அந்த எலும்புக்கூடு சிதைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இதுவரை காலமும் நடைபெற்று வந்திருந்த அகழ்வு நடவடிக்கையின் போது, அதாவது இந்த செம்மணியில் நடைபெற்று வந்திருந்த அகழ்வு நடவடிக்கையின் போது இவ்வாறான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கவில்லை. அதாவது அந்த பிரதேசத்தில் ஒருவர் உரிய முறையில் அடக்கம் செய்வதற்கான அடையாளங்களோ அல்லது எச்சங்களோ இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கவில்லை. அவ்வாறான நிலையில் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த சவப்பெட்டிக்கான அடையாளமானது அந்த அகழ்வு நடவடிக்கைகளில் ஒரு குழப்பமான நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவ்வாறு என்ன குழப்பமான நிலையை அந்த சவப்பெட்டி கண்டுபிடித்ததால் ஏற்பட்டிருக்கின்றது என்றால், உயிரிழந்த ஒருவருடைய சடலமானது உரிய முறையில் அந்த பிரதேசத்தில் உரியவாறு அடக்கம் செய்ததற்கான சான்றாகவே அந்த சவப்பெட்டி காணப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறான ஒரு சான்றானது இந்த மனித புதைகுழி பிரதேசம் அமைந்திருக்கின்ற செம்மணி இந்து மயானத்தில் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இந்த செம்மணி சித்துப்பாத்தியானது ஒரு இந்து மயானமாக காணப்படுகின்றது. அங்கு உடல்களை புதைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை. அங்கு வருகின்ற அல்லது அங்கு கொண்டு வரப்படுகின்ற இறந்தவர்களின் உடலமானது எரிவூட்டியே அங்கு தகனம் செய்யப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் ஒருவருடைய உடலினை அங்கு புதைப்பதாக இருந்தால் அதற்கான உரிய அனுமதிகள் பிரதேச செயலகத்திலோ அல்லது பிரதேச சபையிடமோ அதற்கு மேலாக அந்த மயான நிர்வாகத்திடமோ பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அவ்வாறான உரிய முறையிலான அனுமதிகள் பெறப்பட்ட பின்பே அந்த இடத்தில் அந்த உடலினை புதைப்பதற்கான அனுமதி வழங்கப்படும். அவ்வாறு எந்த அனுமதிகளும் இந்த மயானத்தின் நிர்வாகத்தினால் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படவில்லை. அதற்கான பதிவுகளும் அங்கு தெளிவாக இருந்திருக்கவில்லை. இவ்வாறான நிலையிலேயே இந்த சவப்பெட்டி எவ்வாறு அங்கு புதைக்கப்பட்டிருந்தது என்பது சம்பந்தமான ஒரு குழப்பமான நிலை அங்கு நிலவி வருகின்றது. இதற்கு மேலாக அந்த சவப்பெட்டியினை அங்கு புதைத்தவர்களாலேயே அந்த இடுப்பிற்கு கீழ்ப்பகுதி இல்லாத நிலையில் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த அந்த எலும்புக்கூடானது சிதைக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. இருப்பினும்
தொடர்ச்சியாக அங்கு நடத்தப்படுகின்ற அகழ்வு நடவடிக்கைகளின் போது இந்த தகவல்கள் அனைத்தினையும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக தொடர்ச்சியான அகழ்வு நடவடிக்கைகளின் போது அந்த சவப்பட்டியானது அகழ்ந்தெடுக்கப்பட்டாலே அது சம்பந்தமான மேலதிகமான தகவல்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் அங்கு சவப்பட்டி ஒன்று புதைக்கப்பட்டதற்கான அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான நிலையில் தொடர்ச்சியான அகழ்வு நடவடிக்கைகளின் போது அந்த சவப்பட்டியும் அகழ்ந்தெடுக்கப்படுமாக இருந்தால் அது சம்பந்தமான விசாரணைகள் வேறு திசை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குறிப்பாக இதுவரை காலமும் நடைபெற்று வந்திருந்த அகழ்வு நடவடிக்கைகளில் மீட்கப்பட்டிருந்த மனித எலும்புக்கூடுகளுடைய விசாரணைகள் ஒருபுறம் இருக்கையில் அந்த மயானத்தில் புதைக்கப்பட்டவர்கள் மற்றும் அடக்கம் செய்யப்பட்டவர்களுடைய தகவல்கள் சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த சவப்பட்டி புதைக்கப்பட்ட சம்பவம் போல் ஏற்கனவே வேறு சில சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் அந்த சம்பவங்களில் மனித உடல்கள் புதைக்கப்பட்டதற்கான சான்றுகள் இருந்திருக்கவில்லை. இருப்பினும் கால்நடைகள் அந்த மனித புதைக்குழி பிரதேசத்தில் புதைக்கப்பட்டதற்கான அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதற்கு மேலாக கால்நடைகளினுடைய எச்சங்களும் அங்கு மீட்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 2 மாடுகள் அங்கு புதைக்கப்பட்டதற்கான எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருந்தது. இதற்கு மேலாக ஒரு ஆடு அங்கு புதைக்கப்பட்டதற்கான எலும்புக்கூடுகளும் அங்கு மீட்கப்பட்டிருந்தது. இவை அனைத்தும் அந்த மனித புதைக்குழி பிரதேசத்தின் பிரதான அகழ்வு தளமாக இருக்கின்ற, அதாவது இலக்கம் 1 என அடையாளப்படுத்தப்பட்டிருந்த பிரதான அகழ்வு தளத்தில் இருந்தே மீட்கப்பட்டிருந்தது. இவ்வாறு அங்கு மீட்கப்பட்டிருந்த கால்நடைகளினுடைய எலும்பு எச்சங்களுக்குள் மாடுகளின் காதுகளில் பொருத்தப்படுகின்ற குறியீட்டு இலக்கம் அங்கு மீட்கப்பட்டிருந்தது. அந்த குறியீட்டு இலக்கத்தினை கொண்டு அந்த மாட்டினுடைய உரிமையாளரை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனாலும் இதுவரை காலமும் அந்த உரிமையாளர் கண்டுபிடிக்கப்பட்டு அது சம்பந்தமான தகவல்கள் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. இருப்பினும் இது சம்பந்தமான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் முன்னெடுத்து வருவதாக இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கு நடவடிக்கைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆஜராகுகின்ற சட்டத்தரணிகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இருப்பினும் அந்த கால்நடைகளுடைய எலும்புக்கூடுகளானது 2ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகளின் போது மீட்கப்பட்டிருந்தது. தற்பொழுது 3ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. ஆனாலும் அந்த விசாரணைகள் தொடர்பிலான எந்த விதமான தகவல்களும் இதுவரை வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. இவ்வாறான நிலையிலேயே தற்பொழுது இந்த சவப்பட்டி மீட்கப்பட்டிருந்ததும் அந்த அகழ்வு நடவடிக்கைகளில் ஒரு குழப்பத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றது. இருப்பினும் அங்கு நடைபெற இருக்கின்ற தொடர்ச்சியான அகழ்வு நடவடிக்கைகளில் இருந்தும் இது சம்பந்தமாக நடத்தப்பட இருக்கின்ற விசாரணைகளில் இருந்தும் அங்கு சவப்பட்டி புதைக்கப்பட்டமை தொடர்பிலான மேலதிக தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு அந்த சவப்பட்டி தொடர்பிலாக வெளிப்படுத்தப்படுகின்ற மேலதிகமான தகவல்களையும் நீங்கள் எமது தளத்தினூடாக எதிர்பார்க்கலாம். இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 6ஆம் நாள் யாழ் நீதவான் எஸ் லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. ராஜ் சோமதாவின் குழுவினரும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அனுசரணையுடனும் இந்த அகழ்வு பணி இன்றைக்கு நடைபெற்றது. இன்று புதிதாக 2 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன. மொத்தமாக ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட மண்டையோட்டு தொகுதிகள் 3 அகழ்ந்தெடுக்கப்பட்டன. மொத்தமாக 243 மனித ஓட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அடையாளப்படுத்தப்பட்டது 2 புதுசாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்று சனிக்கிழமை என்றபடியால் இத்துடன் இந்த அகழ்பணி முடிவடைகின்றது. ஞாயிற்றுக்கிழமை நாளை அகழ்பணி நடைபெறாது. மீண்டும் 7ஆம் நாள் அகழ்பணி வருகிற திங்கட்கிழமை நடைபெற இருக்கின்றது. அது மண்டையோடு சிதைவடைந்த நிலையில் காணப்படுதில்லை. மண்டையோடு மண்ணுக்குள் இருந்தது. அது ஏற்கனவே அகழ்ந்து எடுக்கப்பட்டது என்ற எஜ்ஜாக அது என்ற ஒரு பகுதியாக இருக்கின்றபடியால் அகழ்பணியால் சிதைந்திருக்கலாம் ஒரு பகுதியை என்று எதிர்பார்க்கப்படுது. மற்றும்படி அந்த கால அளவுகளையும் பொறுத்து மண்டையோடு உடைஞ்சிருக்கிறது காண்கிறோம். தடைய பொருள் இன்றைக்கு ஒன்றும் எடுக்கவில்லை. ஆனால் அதில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 235வது மண்டையோட்டு தொகுதியில் நடுப்பகுதி ஒன்று இடைவெளி ஒன்று காணப்படாது. இடப்பகுதியில் ஒரு எலும்புகளும் இல்லாமல் இருந்தது. ஆனால் அதை பார்க்கும்போது அதில் சவப்பட்டி ஒன்று வைக்கப்பட்ட மாதிரி ஒரு அடையாளம் ஒன்று இருக்கிறது. இன்னும் அதை தொடர்ந்து அகழ்ந்தால்தான் திங்கட்கிழமை அது சம்பந்தமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். கருப்பு நிறத்திலான பொருட்கள் அவையெல்லாம் எடுத்து இப்போது
பத்திரப்படுத்தி காய வைத்திருக்கப்படுகின்றது. அது ஆய்வுக்கு அனுப்பின பிற்பாடு தான் அது அறிஞர்களினால் கூறக்கூடியதாக இருக்கும் அந்த பொருட்கள் என்னன்னு சொல்லி. அதான் நான் உங்களுக்கு சொன்னது போன்று அந்த பிரேத பெட்டிக்கான அளவு திட்டம் என்று சொல்லி அது குறிக்கப்பட்டிருக்கிறது. அதன் நீளம் அகலம் அதுக்கான அந்த ஆணிகள் எல்லாம் கரையில் இருப்பதை காண்கக்கூடியதாக இருக்கின்றது. அது இன்னும் திங்கட்கிழமை தோண்டும் போது தான் அதுக்குள்ள மனித எச்சங்கள் இருக்கா அல்லது என்னென்று அறியக்கூடிய இருக்குது. சந்தேகக்கிழமை காணப்படுது. நன்றி.